கிறிஸ்தியஸுக்குள்ளான உங்கள் அனைவருக்கும் சமாதானம் உண்டாதாக. இன்றைய தியானத்திற்காக எடுத்துக்கொள்ளப்பட்ட வேதவசனம் தேய் 9:36. அவர் திரளான ஜனங்களை கண்டபொழுது அவர்கள் மேய்ப்பன் இல்லாத ஆடுகளைப் போல தொய்ந்து போனவர்களும் சிதறப்பட்டவர்களுமாய் இருந்தபடியால் அவர்கள் மேல் மனதுருகி. இல்லையா, ஆண்டுடைய குணாதிசயங்கள்ல ஒன்று மனதுருக்கம். அவர் அன்புள்ளவர், கிருபை உள்ளவர், இரக்கமுள்ளவர், மன்னிக்கிறவர், தாழ்மையுள்ளவர், பட்சபாதம் இல்லாதவர் சொல்லி அநேக குணாதிசயங்கள் அடிக்கிட்டே நம்ம போகலாம். இந்த வேத பகுதியில் பார்க்குறோம், அவர் மனதுருக்கம் உள்ளவர். இந்த ஜனங்க எப்படி இருக்கிறாங்கன்னாக்கா, மேய்ப்பெண் இல்லாத ஆடுகளை போல இருக்கிறாங்க. மேய்ப்பெண் இல்லாத ஆடுகள்னு சொன்னால் அதுக்கு பாதுகாப்பற்ற ஒரு நிலைமை. கொடூரமான விலங்குகள் அடித்து சாப்பிடலாம், தாக்கலாம். காரணம் அதை தடுக்கிறதுக்கு மேய்ப்பெண் இல்லை. அது போல சூழ்நிலை தான் இந்த ஜனங்க இருக்கிறாங்கன்னு சொல்லி, மேய்ப்பெண் இல்லாத ஆடுகளை போல இருக்கிறாங்கன்னு சொல்லி, வைந்து போயிருக்கிறாங்கன்னு சொல்லி அவர் மேலே மனதுருக்கினார் நம்முடைய தேவன். அன்றைக்கு மாத்திரமல்ல, இன்றைக்கு மனதுருக்கம் உள்ளவராக இருக்கிறார். ஆகவே இந்த மன உருக்கத்தை நாம் நினைத்து ஆண்டுக்கு நன்றி சொல்லி தொடர்ந்து அவருடைய அடிச்சூட்டில் நடப்போம். இதை நம்மை ஒவ்வொருவரும் பலப்படுத்துவாராக. செபிக்கலாம். நேசிக்கிற நல்ல தகப்பனே, நீர் மனதுருக்கமுள்ள ஆண்டவர் சொல்லி நாங்கள் பார்த்தோம். இன்றைக்கு மாத்திரமல்ல ஆண்டவரே, இன்றைக்கும் நீர் மனதுருக்கமுள்ள ஆண்டவராக இருக்கிறதுக்காக நன்றி. தொடர்ந்து இந்த வசனங்களை நாங்கள் படிக்கிறது மாத்திரம் இல்லை, வசனத்துக்கு நாங்கள் கீழ்ப்படிந்து நடக்க கிருபை செய்யுங்க. இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தரும் ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையிலும் அவரை அறிகிற அறிவிலும் வளருங்கள். அவருக்கு இப்பொழுதும் என்றென்றைக்கு மகிமை உண்டாதாக. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை அனைவரோடு கூட இருப்பதாக. ஆமென், ஆமென், ஆமென்.